ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. வெயிலும் அடிக்கல, மழையும் பெய்யலைங்க. இந்த கிளைமேட்டுக்கு 10 டம்ளர் குடித்தாலும் பத்தாது. ஒரு தடவை செய்து வைங்க, குடும்பமே உங்களை பாராட்டும். இப்போ செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருக்கேங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும். ரொம்ப அதிக நேரம்லாம் ஊற வைக்க வேண்டியதில்லை. பாஸ்மதி அரிசியில் செஞ்சிங்கன்னா சுவை கூடுதலாக இருக்கும். நீங்கள் இதே சாப்பாட்டு அரிசியிலும் செய்யலாம். பாருங்கள், அரிசி ஊறி இருக்குது. இப்போ இந்த அரிசியை தண்ணீர்லேருந்து ஒட்டை வடியை விட்டு எடுத்து சின்ன மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க. அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி அரிசி எல்லாத்தையுமே ஒட்டை வடியை விட்டு எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு, இது கூடவே 10 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கங்க. அரிசி கூடவே முந்திரி பருப்பும் ஊற வச்சுருந்தாங்க. இதை கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். இப்போ தண்ணீர்லேருந்து வடியை விட்டு எடுத்து முந்திரி பருப்பையும் அந்த அரிசியோடு சேர்த்து தண்ணீர்லாம் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மைய பவுட்ரு பார்த்துக்கலாம் அரைக்காமல் இது மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும், பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ இதோடு சேர்த்து செய்யறதுக்கு கேரட் எடுத்துருக்கேன். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேங்க. இதோட மேல் தோலை சீவிட்டு கேரட்டை பெரிய துளையுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க. இது மாதிரி பெரிய துளையுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்திங்கன்னா தான் நல்லா பெருசாக தெரியும். நல்லா மென்று சாப்பிடவும் சுவையாக இருக்கும். இப்போ 3 கேரட்டையுமே நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், கொஞ்சம் பெருசாக மெலிசாக இருக்குது. இதை அப்படியே நம்ம நெய்யில் வதக்கிக்கலாம். அதுக்கு கடாயை சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடானதும் துருவி வச்ச கேரட்டை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டியதில்லை. அந்த நெய்யிலே ஒரு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும். கேரட்டோட பச்சை வாசனை கொஞ்சம் போய் நல்லா சாஃப்டாகும். இது மாதிரி லைட்டாக கலந்து விட்ட பிறகு இப்போ இதோட அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை, 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கங்க. சர்க்கரையை அப்படியே பரவலாக இது மாதிரி தூவிடுங்க. தூவிட்டு கலக்க வேண்டியதில்லை. இதை அப்படியே மூடிடுங்க. மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் குக்காக விடுங்க. சர்க்கரையிலே இந்த கேரட் நல்லா வெந்து கொஞ்சம் சாஃப்டாக ரொம்ப ஸ்வீட்டாக அருமையாக இருக்கும். பாருங்கள், சர்க்கரைலாம் கரைஞ்சி நல்லா இலகி கேரட்டும் ஓரளவுக்கு வெந்து சாஃப்டாக இருக்குது. ரொம்ப குழைய வெந்துடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதும். ஒரு 50% வெந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து நல்லா சாஃப்டானதும் இது பார்க்கவும் நல்லாயிருக்கும். கேரட் குழையாமல் நம்மளுக்கு நல்லா முழுசாகவும் கிடைக்கும். அதனால தான் சர்க்கரையை மேலாப்பில் அப்படியே தூவி வேக விட்டேன். இப்போ இது கூடவே 3 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் ஊற்றிக்கங்க. நான் 500 ml கிட்ட பாலை காய்ச்சி ஆற வச்சது அதை அப்படியே இந்த கேரட்டோடு சேர்த்துருக்கேன். காய்ச்சாத பால் சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சிடும். அதனால் காய்ச்சி ஆறின பாலாக சேர்த்துக்கங்க. 500 ml பால் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. கலந்து இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா ஒரு கொதி வந்ததும் இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அரிசி முந்திரி பருப்பை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இதே அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சம் பால் விட்டு கூட நீங்கள் கலந்து கூட ஊற்றிக்கலாம். கொதிக்க பார்த்து இது மாதிரி சேர்த்திங்கன்னா கட்டிப்படாது, ஈஸியாக கலந்து வந்துடும். இப்போ மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வயிச்சு விட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க. நம்ம அரிசியோட ஊற வச்ச முந்திரியை சேர்த்து அரைச்சிருக்கோம். அதை சேர்த்ததுமே நல்லா கொதிக்க பார்த்தே கொஞ்சம் திக்கான க்ரீமி டெக்ஸ்சருக்கு கிடைக்கும். அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அரிசி நல்லா வெந்து கொஞ்சம் திக்காகி வருது பாருங்கள். கொதிக்க பார்த்தே தெரியும், நல்லா க்ரீமியாக கொஞ்சம் திக்கான டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. இப்போ இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, பொடியாக கட் பண்ண பிஸ்தா பாதாம் சேர்த்துங்க. முந்திரி ஏற்கனவே அரைச்சி ஊற்றிட்டோம், அதனால் பாதாம் பிஸ்தாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சாப்பிட பார்த்து அங்கங்கே கடிபடும், நல்ல சுவையாக இருக்கும். இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே நீங்கள் சுட சுட டம்ளரில் ஊற்றியும் பரிமாறலாம், இல்லை சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். நல்ல சுவையான ஹெல்த்தியான ரைஸ் கேரட் கீர் ரெடி ஆகிடுது. சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிப்பிங்க. வெயிலும் காயல, மழையும் பெய்யலைங்க. இந்த கிளைமேட்டுக்கு சுட சுட 10 டம்ளர் குடித்தாலும் பத்தாது. குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி போட்டி போட்டு குடிப்பாங்க.
ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி. நீங்கள் திடீர் விருந்தினர் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கேரட்டில் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க, அதோட கலரை பார்த்ததுமே ஒதுக்கிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சுவையாக செஞ்சு கொடுங்க, கடைசி சொட்டு வரைக்கும் ஊற்றி ஊற்றி குடிப்பாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.